எல்லாருக்கும் வணக்கம். கார்போஹைட்ரேட் நல்லதா கெட்டதா? நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு இல்லையா? வாங்க, இந்த கார்ப்ஸ் மேல இருக்கிற பயத்தையெல்லாம் உடைச்சு உண்மையிலே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற இந்த பயணத்துல ஒன்னா சேர்ந்து போகலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம தட்டுல தினமும் இருக்கிற சாதம், அது நம்ம நண்பனா இல்ல எதிரியா? பல தலைமுறையா நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட அதே அரிசி இன்னைக்கு ஏன் ஒரு வில்ல மாதிரி பார்க்கப்படுது? வாங்க, இந்த புதிருக்கு விடை தேடுவோம். முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரச்சனையே கார்ப்ஸ் கிடையாது. அதை நம்ம எப்படி பார்க்கறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், அங்கதான் பிரச்சனையே இருக்கு. சோ இனிமே கார்ப்ஸ ஒரு எதிரியா பார்க்காம அதை எப்படி நமக்கு சாதகமா ஒரு பவர்ஃபுல் டூல் மாதிரி யூஸ் பண்றதுன்னு கத்துக்க போறோம். நம்ம மைண்ட் செட்டை மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரி, நாம பார்க்க போற முதல் முக்கியமான விஷயம் இது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபினான்ஸ் கான்செப்ட் மாதிரி தான். ஆனா இது உங்க பர்ஸ பத்தி இல்ல, உங்க உடம்போட எனர்ஜிய பத்தி. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப இத பாருங்களே, ஒரு பக்கம் ரீஃபைன்ட் கார்ப்ஸ், அதாவது நம்ம மைதா வெள்ளை சர்க்கரை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கையில இருக்கிற சில்லறை காசு மாதிரி டக்குன்னு கிடைக்கும், டக்குன்னு செலவாயிடும், உடனே மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்ல இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு சொத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. அது எப்படி நமக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்குமோ அதே மாதிரி நாள் முழுக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெடியா எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். சரி, இந்த சில்லறை காசு, சொத்து, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் கிளைசீமிக் இண்டெக்ஸ், இல்லனா சுருக்கமா GIன்னு சொல்லுவோம். இது ஒன்னும் இல்ல, ஒரு சாப்பாடு உங்க ரத்த சர்க்கரை அளவை எவ்ளோ வேகமா ஏத்துதுன்னு காட்டுற ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி. GI அதிகமா இருந்தா அது ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் மாதிரி, டக்குன்னு எனர்ஜி வரும், அதே வேகத்துல டவுன் ஆயிடும். ஆனா GI கம்மியா இருந்தா அது ஒரு மேரத்தான் மாதிரி, மெதுவா ஆனா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம ஜெயிக்க வேண்டிய ரேஸ் இந்த மேரத்தான் தான், இல்லையா? இந்த கோட்டை பாருங்க எவ்ளோ அழகா சொல்லுதுன்னு. கார்ப்ஸே வேணான்னு சொல்றது பணம் செலவாயிடும்னு பயந்துட்டு கையில காசே வச்சுக்காம இருக்கிற மாதிரி தான். அது புத்திசாலித்தனமே கிடையாது. புத்திசாலித்தனம் எதுல இருக்குன்னா, சரியான சொத்துல முதலீடு பண்ற மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சரியான கார்ப்ஸ தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரகசிய உலகத்துக்கு போகலாம். அங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குட்டி குட்டி உயிரினங்கள் வாழுது. அதுதாங்க நம்ம குடல். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க குடல் ஒரு பெரிய விவசாய பண்ணை மாதிரி. அந்த பண்ணையோட ஓனர் நீங்க தான். ஓகே, நீங்க தான் ஓனர்னா உங்க பண்ணையில கால்நடைகளும் இருக்கும் இல்லையா? அந்த கால்நடைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் உணவு இருக்கு. அது பேரு தான் மேக்ஸ். இது ஒரு வகையான நார்ச்சத்து. நம்ம உடம்பால இதை ஜீரணிக்க முடியாது. ஆனா நம்ம குடலுக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாஸ்க்கு இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பண்ணையில இருக்கிற மாடுகளுக்கு போடுற சத்தான வைக்கோல் மாதிரி இது. அப்போ இந்த குடல் ஃபார்ம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நீங்க நல்ல நார்ச்சத்து உள்ள பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுறீங்க. அதாவது உங்க கால்நடைகளுக்கு வைக்கோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2, அந்த வைக்கோல சாப்பிட்ட உங்க கால்நடைகள், அதாவது நம்ம நல்ல பாக்டீரியா ரொம்ப சந்தோஷமா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பொருட்களை உற்பத்தி பண்ணுது. அத நாம ஒரு தங்கக்காசு மாதிரி கூட நினைச்சுக்கலாம். சரி, இந்த தங்கக்காசு என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? அது நம்ம குடல் சுவரை ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கும். நம்ம உடம்புல தேவையில்லாம ஏற்படுற வீக்கத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாம இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தி நம்ம பிளட் சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்க உதவும். பாத்தீங்களா, ஒரு நல்ல விவசாயி தன்னோட கால்நடைகளை எவ்ளோ நல்லா கவனிச்சுக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த பண்ணை அவருக்கு லாபத்தை கொடுக்கும். அதே கணக்கு தான் இங்கேயும். ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, ஒருவேளை நீங்க உங்க கால்நடைகளை பட்டினி போட்டீங்கன்னா, அதாவது நார்ச்சத்து இல்லாத வெறும் ஜங்க் ஃபுட்ஸ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? செழிப்பா இருந்த உங்க பண்ணை அப்படியே ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி ஆயிடும். நல்ல பாக்டீரியா எல்லாம் செத்து போய் உங்க மொத்த ஹெல்த்தும் ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். அதனால உங்கக்குள்ள இருக்கிற விவசாய எப்பவும் உஷாரா வச்சுக்கோங்க. சரி, இப்ப நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான 3வது விஷயத்துக்கு வரோம். இதுக்கு ஒரு அழகான ஊமை இருக்கு. பூவுக்கும் மாலைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம பாரம்பரிய தானியங்கள் வெறும் உதிரிப்பொக்கள் மாதிரி கிடையாதுங்க. அது ஒரு முழுமையான அழகான மாலை. நார்ச்சத்துங்கிற நூலை தாண்டி அந்த மாலையில வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்பு செல்களை பாதுகாக்கிற ஒரு ஆர்மி மாதிரி. அப்புறம் மாப்பிள சம்பா அரிசி, அது நம்ம உடல் வலிமையையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வெறும் காப்ஸ வேணான்னு சொல்லும்போது இந்த ஒட்டுமொத்த மாலையோட அழறியும் அதோட பலன்களையும் சேர்த்து தான் இழக்கிறோம். இந்த மேற்கோள்தான் நாம பேசின எல்லாத்தோட மொத்த சாராம்சமும்.
ரகசியம் பூவில் இல்ல, அந்த மாலையை தாங்கி பிடிக்கும் நூலில்தான் இருக்கிறது. இங்கே அந்த நூல் எது தெரியுமா? அதுதான் நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து தான் மத்த எல்லா நல்ல விஷயங்களையும், வைட்டமின்கள், மினரல்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து வச்சு நமக்கு ஒரு முழுமையான பலனை கொடுக்குது. ஓகே, இப்ப நம்ம பார்த்த இந்த 3 விஷயங்கள் மூலமா கார்ப்ஸ் பத்தின ஒரு தெளிவான புது பார்வை நமக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இனிமே லோ கார்ப்னு ஒரு சின்ன சந்தை விட்டுட்டு ஸ்மார்ட் கார்புங்கிற ஒரு பெரிய ஹைவேக்கு நாம மாற வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்ம இலக்கு கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் மாதிரி சரியான சத்தான கார்ப்ஸ கவனமா தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம இலக்கு. இதுதான் நம்ம மைண்ட்ல கொண்டு வர வேண்டிய முக்கியமான மாற்றம். அப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். குவாலிட்டியான கார்ப்ஸை சூஸ் பண்ணுங்க. அதாவது ஜிஐ கம்மியா நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை தேர்ந்தெடுங்க. நம்ம பாட்டி தாத்தா சாப்பிட்டா பாரம்பரிய உணவுகளை மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு உணவை தனித்தனி சத்தா பார்க்காம ஒரு முழுமையான பொக்கிஷமா பாருங்க. இதுதாங்க ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையோட கண்டிப்பா இந்த உரையாடல் கார்ப்ஸ் மேல இருந்த பயத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். சரி, அடுத்த ஸ்டெப்பா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி, தோசைய இன்னும் ஹெல்தியா, ஸ்மார்ட்டா எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? அப்படி இருந்தா உங்க பதில்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆரோக்கிய பயணம் உங்க கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடுங்க.